சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. காங்கிரஸ் போக்குல வருத்தமா கோபமாயிருக்கிற சிஎம் ஸ்டாலின் சீனியர்ஸ் கிட்ட நேற்றுக்கு முதல் நாள் சீரியஸா டிஸ்கஷன் நடத்தி இருக்காரு. இத பத்தி நாம விசாரிச்சப்ப காங்கிரஸ் கட்சி 41 சீட்டு கேட்டு பிடிவாதம் பிடிக்குது. போன டைமை விட 16 சீட் அதிகம் கேட்கிறாங்க. காங்கிரசுக்கு இவ்வளவு அதிகமான சீட் கொடுத்தா மத்த கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி எல்லாத்துக்கும் நாம சீட்டை கொடுத்துட்டா 130 சீட்டுல தான் நாம நிக்க வேண்டிய நிலைமை வரும்னு சிஎம் சொன்னாரு என்றனர். இதுக்கப்புறமா நேத்து பட்ஜெட் தாக்கல் செஞ்ச கையோடு அறிவாலயத்துக்கு நைட்டு போனாரு சிஎம். அங்க திமுகவோட மண்டல பொறுப்பாளர்களான KN நேரு, கனிமொழி, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம்னு சீனியர்களுடன் ஆலோசனை நடத்தினாரு ஸ்டாலின். வரும் 22ஆம் தேதி கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையை தொடங்குறதால பேச்சுவார்த்தைக்கான குழு பத்தியும் ஆலோசனை செஞ்சாராம் ஸ்டாலின். அந்த டைம்ல அறிவாலயத்துக்கு காங்கிரஸ் வேணுகோபால செல்வ பெருந்தகை அழைச்சிட்டு வர்றாருன்னும் தகவல் பரவுச்சு. அதனால மீடியா எல்லாம் குவிஞ்சிட்டாங்க. ஆனா அறிவாலயத்துக்கு வேணுகோபால் வர்றதா திட்டமே இல்லையாம். இதுக்கு இடையில KC வேணுகோபால் கிட்ட கனிமொழி பேசி இருந்தாங்க. அப்ப கூட்டணிய பத்தி வெளியே எல்லாரும் பேசுறாங்க, அப்படி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லி வையுங்கன்னு அவர்கிட்ட கனிமொழி சொன்னாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியில விரிசல் ஏற்பட்ட நாள் முதலே இதுக்கு காரணமே KC வேணுகோபால் தான்னு எல்லாருமே கை நீட்டுறாங்க. ஏன்னா கேரளாவில லெப்ட் ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி அலை கடுமையாக இருக்கு. அங்கே இந்த டைம் காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்க போகுது, கேரளாவோட CM ஆகிடுவோம்னு வேணுகோபால் நம்பிக்கையா இருக்கிறாரு. கேரளாவுல காங்கிரஸ் ஈஸியா ஜெயிக்க விஜய் சப்போர்ட் உதவும்னு கணக்கு போட்டு காய் நகர்த்துறாரு KC வேணுகோபால். அவர் சொல்லித்தான் விஜய பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தாருன்னும் நாம கூட சொல்லியிருந்தோம். டெல்லியில கார்கே, ராகுல் காந்திக்கு அடுத்ததாக காங்கிரஸோட முக்கியமான அதிகார மையம்னா அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கும் KC வேணுகோபால் தான். அதனாலதான் அவரோட சென்னை விசிட் ரொம்பவே எதிர்பார்ப்பை எகிர வச்சுது. சென்னையில 100 நாள் வேலை திட்டத்தை முன்வச்சு காங்கிரஸ் பாத யாத்திரை நிகழ்ச்சியில KC வேணுகோபால் கலந்துகிட்டாரு. அதுக்கப்புறமா நடந்த பிரஸ் மீட்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி பத்தி சாதகமாக பேசினாரு KC வேணுகோபால். அது மட்டுமல்லாம கனிமொழி கேட்டுக்கிட்ட மாதிரி பொதுவெளியில யாரும் கூட்டணிய பத்தி பேசக்கூடாதுன்னு கண்டிப்பா சொன்னாரு KC வேணுகோபால். அப்புறமா சென்னை முகப்பேர் கிழக்கு SKV மஹால்ல புதுசா நியமிக்கப்பட்ட மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நேத்து நடந்துச்சு. இதுல KC வேணுகோபால், கிறிஸ் சோடங்கர், சூரஜ் MN ஹெக்டே, நிவேதித் ஆல்வா, செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார், மாஜி தலைவர்கள்னு பெரும் பட்டாளமே கலந்துகிட்டாங்க. இந்த கூட்டத்திலையும் பொதுவெளியில யாரும் கூட்டணிய பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை சேர்த்தும் நிறைவேற்றினாங்க. முதல் அஜெண்டாவுல இந்த தீர்மானம் இல்லையா. KC வேணுகோபால் கிட்ட கனிமொழி பேசினதால இப்படி ஒரு தீர்மானத்தை சேர்க்க சொன்னாராம் KC வேணுகோபால். கூட்டத்துல கலந்துகிட்ட சீனியர்ஸ் கிட்ட பேசினப்ப இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு KC வேணுகோபால் எழுந்து, நீங்க உங்க ஒர்க் பாருங்க, நான் அவசரமா வெளியே போறேன்னு சொன்னாரு. அப்ப செல்வ பெருந்தகை, நானும் உங்களுக்கு உதவியா வர்றேன்னு சொன்னாரு. ஆனாலும் KC வேணுகோபால் நீங்க கூட்டத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு என்றனர். இத பத்தி விசாரிச்சப்ப KC வேணுகோபால் அந்த கூட்டத்தில இருந்து கிளம்பி அவர் வந்த BMW கார்ல ஏறினாரு. அவர் கூடவே புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் பெண் நிர்வாகி ரூபி மனோகரனும் அதே கார்ல கிளம்பினாங்க. இந்த காரை பின்னாடியே ஃபாலோ அப் பண்ணிட்டு போலீஸ் ஜீப் வந்தது. கோயம்பேடு ஜங்ஷன் கிட்ட போலீஸ் ஜீப்பை ரிட்டர்ன் போக சொல்லிட்டாங்க. அங்கிருந்து வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட வந்தப்ப புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் நிர்வாகி கார்ல இருந்து இறங்கிட்டாங்க. அப்படியே KC வேணுகோபால் கார் அண்ணா சாலையை டச் செஞ்சது. அங்க ரூபி மனோகரனும் இறங்கிட்டாரு. KC வேணுகோபால் கார் அப்படியே ராயப்பேட்டைக்குள் நுழைஞ்சு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நின்னுடுச்சு. அப்ப கார்ல இருந்து இறங்கின KC வேணுகோபால் இன்னொரு கார்ல ஏறினாரு. அதுக்கு பிறகு KC வேணுகோபால் எங்க போனாருன்னே தெரியலை என்கின்றனர். KC வேணுகோபாலுக்காக கன்னிமாரா ட்ரெண்ட் ஹோட்டல்ஸ் ரூம் போட்டிருந்தாங்க. ஆனா நைட் முழுக்க அங்க அவரு வரல. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு தான் கன்னிமாரா ஹோட்டல் ரூமுக்கு வந்தாரு. KC வேணுகோபாலுக்கு காலை 9 மணி, 11 மணிக்கு 2 டைம்ல பிளைட் டிக்கெட் போட்டும் வச்சிருந்தாங்க. ஆனாலும் அந்த 2 பிளைட்லயும் அவர் போகல என்கின்றனர். இன்னைக்கு காலையில செக்ரட்டரியேட்ல CM ஸ்டாலின் செல்வ பெருந்தகை சந்திச்சு பேசினாரு. இந்த மீட்டிங் முடிஞ்சதும் செல்வ பெருந்தகை நேரா கன்னிமாரா ஹோட்டலுக்கு போய் KC வேணுகோபால் கிட்ட பேசினாரு. அதுக்கப்புறமா KC வேணுகோபால அழைச்சிட்டு போய் 1 மணி பிளைட்ல வழி அனுப்பி வச்சாரு செல்வ பெருந்தகை. KC வேணுகோபால வழி அனுப்பி வச்ச கையோட அசம்பிளிக்கு வந்தாரு செல்வ பெருந்தகை. அவர்கிட்ட MLAக்கள் பலரும் என்ன முடிவாகி இருக்குன்னு கேட்டாங்க.
இத பத்தி எம்எல்ஏக்கள் கிட்ட பேசினப்ப செல்வ பெருந்தகை கிட்ட கேசி வேணுகோபால் வந்துட்டு போயிருக்காரே, முடிவு என்னதான் ஆச்சுன்னு கேட்டோம். அதுக்கு 90% முடிஞ்சிருச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு மட்டும் பதில் சொன்னாரு என்றனர். இப்ப கேசி வேணுகோபால் நேத்து நைட்டு எங்க போனாரு, எங்க தங்கி இருந்தாரு, யார எங்க சந்திச்சாரு, விஜய சந்திச்சு பேசினாரா, ஏன் இப்படி நைட்ல மர்மமான முறையில கேசி வேணுகோபால் திடீர்னு மாயமானாருன்னு ஏகப்பட்ட கேள்விகள் விசாரிப்புகள்னு அரசியல் வட்டாரங்கள் பரபரத்துக்கிட்டு இருக்குது. சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.